கடகராசிக்கு இப்போ சனி குரு ராகு பயிற்சி எப்படி இருக்குது, அவங்களோட தொழில் வளம், திருமணம், ஒரு புதுசாக ஒரு மனை வாங்கணும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது, அதில் ஏதாச்சும் சிக்கல் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரங்க? கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு வராரு. இவர் இந்த குரு பகவான் 6 குடைவர் 9 குடைவர். 6ஆம் இடம் தொழில். அப்போ நமக்கு சரியா இதனால் வரைக்கும் கடந்த 1 வருடங்களாக தொழில் ஒன்றும் நடக்கல. ஏன்னா 2.5 வருஷமா பாத்தீங்கன்னா அட்டமத்து சனி பகவான் எப்படி இருந்தனால இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காலத்தை கடந்திருப்பீங்க. இப்ப சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் 9ஆம் இடத்துக்கு வரப்போ என்னென்ன வாக்குகள் கிடைக்காம இருந்துச்சோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சந்திரனுக்கு கடகத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் அவர் தன்னோட மனையை பார்க்கிறாரு. அப்ப தன்னோட முயற்சினால இவங்களுக்கு என்னென்ன கிடைக்காம தடைப்பட்டு தாமதப்பட்டு போச்சோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ மெயினா என்ன எடுக்கிறோம் அப்படின்னா திருமணம்ன்ற ஒரு விஷயம் தான். அப்ப சந்திரனுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ல போய் உட்கார்ந்து இருக்காரு. அதாவது நம்ம எப்பயோ ஒரு தடவை பேசி வச்சிருப்போம் அல்லது உறுதி கொடுத்திருப்போம், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அவங்களே மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு உண்டு. அந்த பொண்ணுமே தூர தேசத்துல இருப்பாங்க. நீண்ட தூரம் பயணம் உள்ள ஒரு பெண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணணும்னா அந்த வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு உறவுல கல்யாணம் பண்ணா அவங்களோட திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும். தெரியாதவங்களை நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாம், அது உங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகள் உண்டு. 2வது வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஆனா நீங்க கட்டின வீடு வாங்கவே கூடாது, அது உங்களுக்கு சிறப்புகள் கிடையாது. காலி இடம் வாங்கி அதை உங்களுடைய ஜாதக ரீதியா எப்படி சுகஸ்தானம் வளர்த்திருக்கோ அது மாதிரி பிளான் போட்டு வீடு கட்டி நீங்க வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லா இருக்கும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பலன்கள் எப்படி இருக்குன்னா 60% நல்லா இருக்கும்.